நமச்சிவாய வாழ்க. அவனருளாலே அவன்தால் வணங்கி சன் நட்சத்திர உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலமாக இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நிறைய பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்படுது. திருமண தடை அப்படிங்கிறத விட இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 37-38 வரைக்கும் கூட பொண்ணு பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, திருமணம் ஆக மாட்டேங்குது. சார் பக்கமாக கூடி வருது சார், திடீர்னு கட்டாயி போயிடுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி தான் 27-28 வரைக்கும் கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்றாங்க. குறிப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே நிறைய தட்டி கிழிக்கிறாங்க. அதான் ராகு கேது இருந்தாதான் ஜாதகம் சேர்க்கணுங்கிற ஒரு ஃபார்முலா இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலங்களுக்கு முன்பெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுகேது இருந்தாலும் ராகுகேது இல்லாத ஜாதகத்தை சேர்த்தோம். அந்த அப்ப பார்த்த பாரம்பரிய அமைப்பு வேற. இப்ப வந்து நிறைய என்ன ஜோதிடர்களும் சரி அல்லது பொது மக்களும் சரி, இந்த ராகுகேதே இருந்தாதான் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால அதனுடைய பின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு திருமணம் தாமதமாகிறது தான் அதனுடைய பின் விளைவா இருக்கு. அப்ப ராகுகேது இருந்தா ராகுகேது இல்லாத சாதகத்தை சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்போ ராகுகேது இருந்தா, ராகுகேது என்பது அதாவது 7-8ஆம் இடங்கள்ல இருக்கும். பிரச்சனை அதுதான், 7-8 இருக்கும். அதாவது 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருந்துச்சுன்னா ராகுகேது சேர்க்கக்கூடாது. அதே சமயத்துல 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா கண்டிப்பா ராகுகேதை சேர்க்கலாம். இது வந்து ஒரு 15-20 வருஷம்னு அப்படிதான் ஜோதிடர்களும் சரி அப்படிதான் பார்த்து திருமணம் நடத்தி வச்சுட்டு வந்தாங்க. இப்ப நாளடைவில் விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்து போச்சு. ரெண்டாவது மக்களும் ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, குறிப்பா கேட்டேன், தெளிவா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ராகுகேது இருந்தா ராகுகேதை தான் சேர்த்துனுங்கிற ஒரு முடிவுக்கு மக்களே வந்துட்டாங்க. அதனாலதான் திருமண தடை நிறைய ஏற்படுது. தயவு செய்து ராகுகேது இருந்தா 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா தாராளமா கட்டலாம். ஆனா ராகுகேது இருந்தா 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கிற ஜாதகத்தை கண்டிப்பா சேர்த்தக்கூடாது. ஏன் ராகுகேது இருந்தா அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கிற ஜாதகத்தை சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எப்படியுமே ஆண் ஜாதகமா இருந்தாக்க 7ஆம் இடம் 8ஆம் இடம் பெண்ணுடைய லக்ன பாவமா இருக்குங்க. அதே மாதிரி பெண் ஜாதகமா இருந்தா 7ஆம் இடம் 8ஆம் இடம் ஆணுடைய லக்ன பாவமா இருக்கும். அது சமசப்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணும். இதை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கீங்க. அதே மாதிரி 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில், ஏதாவது ஒரு கிரகம் அதாவது சுப கிரகமா பாவ கிரகமாங்கிறது பிரச்சனை கிடையாது. மொத்தத்துல ஏதோ ஒரு கிரகம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு கிரகம் வேணும் இல்லையா? அதனால கண்டிப்பா கிரகம் இருந்தாதான் கட்டணும், தவிர இல்லைன்னா கட்டக்கூடாது. ஆனா நிறைய பேர் ராகுகேது இருந்தா ராகுகேது தான் கட்டணுங்கிறதுனால நிறைய திருமணங்கள் இப்ப தள்ளி போவதும் அதாவது மத்தவங்க, அதாவது பெண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கார கூட அடுத்தவங்க எப்ப ராகுகேது எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசை டைவர்ட் பண்றதுனால வரக்கூடிய பின் விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து திருமணம்னா நிறைய பேருக்கு பதிலாக திருமணம் தள்ளி 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 போயிட்டே இருக்கு. தயவு செய்து இதை நீங்க வந்து ஒரு இதா எடுத்துக்கீங்க. இதானாக்கா ஒரு பொறுப்பா எடுத்துங்கன்னு சொல்லி சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்ன ராகுகேதெல்லாம் இந்த அளவுக்கு பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது. ஏன் நான் ஜோதிடம் கற்ற ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 22 காலங்களுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ராகுகேது வந்து பெருசா எடுத்துக்கிறதா கிடையாது. இப்போ வர 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 ராகுகேது பெருசா எடுத்து திருமண வாழ்க்கை பின்னடைஞ்சு தாமத திருமணம் அடைஞ்சு அவங்களுடைய இல்வாழ்க்கை சந்தோஷம் கேட்டு இன்னும் சொல்ல போனா குழந்தைங்க பெருசா வரதுக்குள்ள இவங்க கொஞ்சம் வயசானவங்க ஆயிடுறாங்க. அதனால தயவு செஞ்சு ராகுகேது இருந்தா 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா தாராளமா திருமணத்தை செய்யலாம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் எதுவும் கிடையாது. நீங்க வேணா மிக தெரிஞ்ச மற்ற ஜோதிடர்கள் கூட கன்சல்ட் பண்ணி பாருங்க. அதாவது பாரம்பரிய பழைய ஜோதிடர்களை சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமா பார்த்துட்டு வரக்கூடிய ஜோதிடர்களை பத்தி இதுல நீங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி இந்த மாதிரி சன் ஜோதிடர் இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லியே நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். கேட்டீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தை பற்றிய அறிவு திறன் கிடைக்கும்.
உங்களுடைய மகளோ மகனுக்கோ திருமணம் செய்து வைக்கிறதா இருந்தால் இந்த ராகுகேதுக்கு ராகுகேது இல்லாத ஜாதகத்தை கண்டிப்பாக பொருத்தம் செய்யலாம். ஆனால் எப்படி கிரக அடைவு இருக்க வேண்டும் என்பது மட்டும் ஜோதிடனுடைய கருத்துக்கு விட்டு பாருங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கிரகங்கள் கெட்டு போயிட்டா, எந்தெந்த கிரகம் கெட்டு போயிட்டா என்னென்ன பிரச்சனைகள் தரும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல போறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப குறிப்பா புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம் அப்படின்னா சனி சந்திரன் ரெண்டும் சேர்ந்திருந்தா அது வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்றாங்க. அவங்க வந்து இயற்கையா என்ன செஞ்சா நல்லா, அதாவது எந்த வயதாக இருந்தாலும் என்ன பண்ணனா அவங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்களா, அவங்களுடைய கால் பாதத்தை நல்லா எப்ப குளிச்சாலும் சரி, கை கால் முகம் கழுவினாலும் சரி, அவங்களுடைய கால் பாதத்தை அவங்களுடைய கையாலேயே தான் தொட்டு தேய்ச்சி கழுவணும். இந்த ஒரு பாதத்துக்கு மேல இந்த தண்ணி ஊற்றி ஒரு பாதத்தை இப்படி தேய்க்கிறது, இன்னொரு பாதத்தை இப்படி தேய்க்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கால்நடை செருப்பே இருந்தாலும் கூட, கால் பாதம் செருப்பே இருந்தாலும் கூட செருப்பை தொட்டு தான் அந்த பக்கம் தள்ளி வைக்கணுமே தவிர காலில் எட்டி உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில சில விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த புணர்ப்பு தோஷம் முழுவதுமா நீங்கிடும். இருந்தாலும் இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த எபிசோடு 10 அப்படிங்கிற காரணத்தினால புணர்ப்பு தோஷத்தை மட்டும் சொல்வதற்காகவும், மறுபடியும் ஒவ்வொரு கிரகங்கள் எந்த நிலையில இருந்தா எந்தெந்த தாந்திரீக பரிகாரம், அதாவது பணம் செலவு செய்யாமல் செய்யக்கூடிய சுலபமான பரிகாரங்கள் எப்படி செய்வதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, எப்பொழுதுமே பக்திக்கு மீறிய பரிகாரம் கிடையாது. இறைவனால கொடுக்க முடியாதுன்னா வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால இறைவனுடைய திருவடியை வணங்குங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று, நலமாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நம சிவாய வாழ்க.